பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று பாஜக பிரமுகரும் நடிகருமான சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் தொடர்ந்து வரும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு கவலை தெரிவித்தார். இத்தகைய குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கையாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பதே தனது நோக்கம் என கருத்து கூறினார். மேலும் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை முழுமையாக மூட வேண்டும் என கேட்டுக்கொண்ட நடிகர் சரத்குமார் உலகளாவிய சூழ்நிலைகளே பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணம் என்றும் தமிழகத்தில் புதிய அரசுக்கு நிர்வாகத்தை புரிந்து கொள்ள கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். நடவடிக்கை உடனடியாக அது என்னன்னா ஒவ்வொருத்தரையும் இது நடக்கும்போது கடுமையான தண்டனை, அதான் நம்ம சொல்ல மரண தண்டனை விதிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்டிருக்கோம். அது கடுமைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த தண்டனைகள் உறுதிப்படுத்தப்பட்டு அவங்க இந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறதுக்கான எண்ணமும் வராது நான் நினைக்கிறேன். அது அரசு முடிவெடுத்தால் சிறப்பாக இருக்கும். இந்த அரசு நிர்வாக கடைகளை முழுமையான அதாவது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது அவங்க வந்த உடனே 500 கடைகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 500 கடைகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் ஹைவே சர்க்கிளில் திருச்சாலையில் இருக்கிற 3000 கடைகளை மே மாதம் போட்டு அதுக்கப்புறம் ஜூனுக்குள்ளே மூடினாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் ஒரு 500 கடை மூடினாங்க. இதெல்லாம் இது வந்தோன்னே 500 கடை மூடி இதுதான் முதல் தடவை யாரோ பண்ணுற மாதிரி ஒரு கருத்து பரப்புகிறாங்க. அது உண்மைக்கு புறமான செய்தி. எல்லாரும் வந்த பிறகு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க முழுமையாக அதை பண்ணிடலாம், டாஸ்மாக் கடைகள்லாம் மூடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடுத்து கம்ப்ளீட்டாக தமிழகத்தில் இன்னும் டாஸ்மாக் கடைகள் இருக்காதுன்னு சொன்னால் அது சிறந்த முடிவாக நான் தமிழகத்தில் தினமும் ஆட்டம் காணும் அரசாங்கமே நடக்கிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் புதிய தாவேக அரசு தினமும் ஆட்டம் காணும் அரசாக இருப்பதாக சாடினார். கோவில்பட்டி மற்றும் விழுப்புரத்தில் சிறுமிகளுக்கு நடந்த பாலியல் கொடுமைகளை குறிப்பிட்டு குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் அல்லது என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார். மேலும் புதிய அமைச்சர்கள் தங்களின் தொகுதி நிலவரங்களை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்திய தமிழிசை அவர்கள் கூட்டணியில் இருக்கும் விசிக, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்குள் முரண்பட்டு நிற்பதாக விமர்சித்தார். தேர்தலுக்கு முன்னால் எந்த காரணமும் இல்லாமல் பொய்ப்பழியை பாஜக மீதும் RSS மீதும் சுமத்திக் கொண்டிருந்தீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். இன்று அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கே அவர்கள் அரசவையில் பங்கு கொண்டது பிடிக்கல. அதுவும் திருமாவளவனே சொல்றாரு, எனக்கே பிடிக்கல. அப்போ உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆசை இல்லை என்றால் வெளியே இருந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு போக வேண்டியதுதானே. ஏன் எல்லாரும் அமைச்சரா ஆயிட்டு நாங்க இந்த கூட்டணியில இருக்கோமா அந்த கூட்டணியில இருக்கோமான்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப எந்த நிலைப்பாடு இந்த அரசாங்கத்திலும் இருக்கிறது? அதனால இந்த அரசாங்கம் மக்கள் அறுதி பெரும்பான்மை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தினமும் ஆட்டம் காணுகின்ற அரசாங்கமாகத்தான் இருக்க போகிறதோ என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. பெண் குழந்தைகளை கசக்கி எரியும் மிருகங்களுக்கு வாழ்வதற்கு தகுதியே கிடையாது என்பதுதான். என்ன கேட்டா அப்படிப்பட்டவங்களை எல்லாம் தூக்கில போடணும், என்கவுண்டர் பண்ணணும். இதுல என்ன மனிதாபிமானம் இருக்குன்னு எனக்கு தெரியல. புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நிலவும் மருத்துவர்கள் பற்றாக்குறை விரைவில் தீர்க்கப்படும் என அமைச்சர் முகமது பர்வேஸ் உறுதியளித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அனைத்து வார்டுகளுக்கும் சென்று நோயாளிகளிடம் சிகிச்சை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்த அவர் உணவின் தரத்தையும் பரிசோதித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மருத்துவமனையில் நிலவும் அடிப்படை வசதி குறைபாடுகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் காலி பணியிடங்கள் மற்றும் மருத்துவர்கள் பற்றாக்குறையை நிரப்ப தமிழக முதலமைச்சருடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பேஷண்ட்ஸ் மக்களுடைய கருத்து என்ன, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்றாங்களா, டாக்டர்ஸ் ஒழுங்கா கோஆபரேட் பண்றாங்களான்னு ஒரு சில கருத்துக்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேடம் சொல்லி அது இது பண்ணிட்டு ஃபுட்டு செக் பண்ணணும். பேஷண்ட்ஸ்க்கு வர ஃபுட்டு கரெக்டா இருக்கா, தரம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு உங்க ஆய்வுல எப்படி இருக்கு? இப்ப போன இன்னைக்கு ஃபுட்டு எப்படி அதை இஷ்யூ பண்ணுவாங்க, எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க எல்லாமே ஆய்வு பண்ணோம். ஃபுட்டும் சாப்பிட்டு பார்த்தோம், கரெக்டா. மெடிக்கல் காலேஜ் மருத்துவர் பற்றாக்குறை சொல்லியிருக்காங்க, அதை நிவர்த்தி பண்ண நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம் இன்னைக்கு ரிவ்யூ வந்திருக்கோம். பார்த்துட்டு மக்கள்கிட்ட கேட்டுருக்கோம். அவங்க ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க,
பேசி நோயாளிகள் வந்து என்ன கருத்து சொல்றாங்க? டாக்டர் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஓகே, ஒரு சிலவங்க வந்து சார் எனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியா வரும் மாதிரி சொன்னாங்க. அது எல்லாமே சொல்லியிருக்கோம். அதுக்குதான் மெயினா இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்தோம். எல்லாமே சரி பண்றதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுப்போம் சரி பண்றோம். ராசிபுரத்தில் பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் மண் சுவர் இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் வீசிய பயங்கர சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகள் சேதமடைந்தன. இதில் வள்ளலார் கோவில் தெருவை சேர்ந்த சித்ராதேவி என்பவர் தனது மகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக மண் வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது மகள் உட்பட மேலும் 3 பேர் பலத்த காயமடைந்தனர். இதில் தயாள் பிரவீன் என்பவர் மேல் சிகிச்சைக்காக கோவை அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இதற்கிடையில் புதிய பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழைநீர் நகராட்சி பணியாளர்களால் துரிதமாக அப்புறப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தனது எக்ஸலத்தில் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் கைதிகளின் பாதுகாப்பு மற்றும் நவீன வசதிகள் விரைவில் மேம்படுத்தப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதியளித்துள்ளார். மின்சார மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் புழல் மத்திய சிறையில் கைதிகளின் வசதிகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து நேரில் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பார்வையாளர்கள் மூலம் போதைப்பொருள் கடத்தப்படுவதை தடுக்க கூடுதல் பாதுகாப்பு போடப்படும் என்றார். மேலும் புழல் சிறையில் கடந்த 6 மாதங்களில் 5 கைதிகள் நோய்வாய்ப்பட்டு இறந்துள்ளதாகவும் அங்கு போதிய மருத்துவர்கள் கைவசம் உள்ளதாகவும் கூறினார். கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட மின்தடைக்கு காரணமானவர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் நிர்மல்குமார் தேவையின்றி வீண் பணியிட மாற்றங்கள் செய்ய வேண்டாம் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதையும் இப்போ நீங்கள் சொன்ன அந்த இதையும் செக் பண்ணோம். கடந்த 6 மாதங்களில் 5 பேர் வந்து இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதில் அவங்களுடைய இதை மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப எல்லாமே கேன்சர் லெவலில், அதாவது உயர் ரக இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு. உடல் பாதிப்புகளில் இப்போ கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, கேன்சர், இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வந்து 2 ஆம்புலன்ஸ் எப்பயும் தயார் நிலையில் இருக்குது. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்து மெடிக்கல் பிளாக்கும் செக் பண்ணோம். டாக்டர்ஸ் எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க. அதில் இன்னும் அவங்களுக்கு தேவையான ஒரு சில டெஸ்டிங்ஸ் கேட்குறாங்க. அதாவது இங்கே வந்து டெஸ்டிங் பண்ணுறது வந்து இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுறது, இந்த டெஸ்டிங்லாம் இருக்குது. ஸோ அது தினமும் இருந்தால் சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஸ்டாஃபிங் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு இப்போ உடனடியாக பண்ணணும்னா கான்ட்ராக்டில் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன சாத்தியக்கூறுன்னு நம்ம ஆராய்ஞ்சிட்டு பண்ணணும். ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் லெவலில் உடனே சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா எந்தவித உடல் பாதிப்புகளும் இருந்தால் உடனடியாக மருத்துவ வசதிகள் இருக்குன்னு சொல்லுவோம். டாக்டர்ஸ் இப்போ எல்லார்ட்டையும் அங்கே உள்ளே போய் பேசினப்போ இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் இப்போ இந்த டெஸ்டிங் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இங்கே டெஸ்டிங் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதை உடனே செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்ஞ்சிட்டு வரோம். ஸோ எந்தவித எமர்ஜென்சினாலும் 2 ஆம்புலன்ஸ் எப்பவுமே தயாராக இருக்கும். நாங்கள் இங்கே அதையும் செக் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆம்புலன்ஸ் தயாராக இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக இப்போ ஏதாவது ஒரு உயர் சிகிச்சை தேவைப்படும் பட்சம் உடனடியாக கொண்டு போகிறதுக்கான அனைத்து ஃபெசிலிட்டியும் இருக்குது. மேலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான ஒரு லிஸ்ட்டு கேட்டிருக்கோம். கேட்டுட்டு அதை நம்ம அந்த வல்லுநருடன் கலந்து ஆலோசித்து செய்வோம். தனது சம்மதம் இல்லாமல் குழந்தையின் உடலை எரித்து வழக்கை திசை திருப்புவதாக சூலூர் சிறுமியின் தாய் பவித்ரா குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரில் படுகொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமியின் தாய் பவித்ரா செய்தியாளர்களை சந்தித்து பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தனது சம்மதம் இல்லாமலும் தனது கண்ணில் காட்டாமலும் குழந்தையின் உடலை அவசரமாக பிரேத பரிசோதனை செய்து தனது கணவரிடம் கையெழுத்து பெற்று சிறுமியின் உடலை எரித்துவிட்டதாக கூறினார். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், நிதி உதவி வேண்டாம், நீதியே வேண்டும் என போராடும் தன் மீது வழக்கை திசை திருப்ப சிலர் வதந்திகளை பரப்புவதாக வேதனை தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சர் விஜய் தன்னிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் என்றும் தெரிவித்தார். குழந்தைய நாங்க கொண்டு போயிட்டாங்களே, பின்னாடி நாங்க கார்ல போனோம், நாங்க போறக்குள்ள எரிச்சிட்டாங்க, அதை நாங்க கேட்கறதுக்கு போனதுக்கு என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. எதுக்கு அடிக்கிறதுக்கு வரணும்? என்ன பிரச்சனை? என்னை வந்து கையெழுத்து போட சொன்னாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் என் குழந்தையோட பாடியை நான் வாங்க மாட்டேன், அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அமைச்சர் சிஎம் வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நாங்களா கொண்டிருந்தோம். ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் நேத்து நடக்கல. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கே தெரியாம கணவரை கூட்டிட்டு போய் உள்ள வச்சு கையெழுத்து போட்டு எனக்கே தெரியாம அவ பாப்பாவை தூக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அது பின்வாசல் வழியா எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு வார்த்தை எங்க கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லவே சொல்லாம பண்றதுக்கான அவசியம் என்ன? சைன் நான் போட மாட்டேன்னு நான் சொன்னதுதான். இதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் மேல சைன் நான் போட மாட்டேன். உடனே கொண்டு போகும்போது கூட பின்வாசல் வழியா கொண்டு போகல. நீங்க நின்னுட்டு இருந்தீங்க, எல்லாருமே உட்கார்ந்து இருந்தீங்க, அந்த வழியா தான் கொண்டு போனாங்க.
பின்வாசல் வெளியில பின்னாடி இந்த சைடு எல்லாமே மறைச்சிட்டாங்க. மறைச்ச கயிறெல்லாம் வச்சு எல்லாம் கட்டி இந்த பக்கம் எல்லாம் கூட்டம் இருக்குது, இந்த பக்கம் நாங்க எல்லாமே நின்னுட்டு இருக்கோம், அந்த சைடுல வச்சு அப்படி கொண்டு போயிட்டாங்க. அப்ப சரி அப்படிதான் கொண்டு போறாங்கன்னா என் பையனையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு போறப்போ பெத்த தாய் அங்கேயேதான் அப்ப நான் இருக்கேன், என்னை வந்து உள்ள கூட்டிட்டு போக வேண்டியதானே, ஏன் என்னை கூப்பிடல, எங்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி நான் தான் உட்காந்து தலை சுத்தல உட்காந்துருந்தேன்னா இத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி சொல்லலாம்ல, அவன் ஏன் சொல்லல? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.